நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. தமிழ்நாட்டில் வயது முதிர்ந்தோர், மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்திற்கே சென்று ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் தாயுமானவர் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை தண்டையார்பேட்டையில் கோபால் நகரில் தற்போது முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இல்லத்திற்கே சென்று அரிசி, சர்க்கரை வழங்கும் ரேஷன் பொருட்களை தொடர்ச்சியாக விநியோகம் செய்யும் தமிழ்நாடு முழுக்க இந்த திட்டமானது பரவலாக இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது. முதலமைச்சருடைய தாய்மானவர் திட்டம் இன்று முதல் துவங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 71 வயதுக்கு மேற்பட்ட 20,42,657 மூத்த குடி உறுப்பினர்கள், அதே போல 27,797 மாற்றுத்திறனாளிகள் என மொத்தமாக 21,79,954 பேர் பயனடையும் வகையில் தாய்மானவர் திட்டம் இன்று முதல் தமிழ்நாடு முழுக்க துவங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் 71 வயதிற்கு மேற்பட்டவர்கள், அதே போல மாற்றுத்திறனாளிகள் என கணக்கிடப்பட்டு 1 கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் கிட்டத்தட்ட 21 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் கணக்கிடப்பட்டு அவர்களுடைய இல்லத்திற்கே சென்று நேரடியாக ரேஷன் பொருட்களை வழங்கப்படும். இதன் மூலம் அவர்கள் ரேஷன் கடைக்கு வர வேண்டிய தேவையில்லை. அது மட்டுமல்ல, இனி அவர்கள் ரேஷன் கடைகள் மூலம் பெறப்படும் பயன் திட்டங்கள் அனைத்திற்குமே அவர்கள் இல்லத்திற்கே சென்று வழங்கக்கூடிய இந்த திட்டமானது ஏற்கனவே தமிழக அரசின் சார்பில் சட்டப்பேரவையில் அறிவித்தபடி இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது. தாய்மானவர் திட்டம் ஏற்கனவே பல்வேறு மக்களின் கோரிக்கையை ஏற்று வயதானவர்கள் ரேஷன் கடைகள் வரிசையில் நிற்கவும், அதே போல மாற்றுத்திறனாளிகள் ரேஷன் கடைகள் வரிசையில் நிற்கவும் தவிர்க்கப்பட்டு வீடுகளுக்கே சென்று வழங்கும் திட்டமானது இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டு அவர்களுடைய பெரும் வரவேற்பை இந்த திட்டமானது பெற்றிருக்கிறது. அடிப்படையில் இந்த திட்டம் கொண்டு வருவதற்கு முதல் கட்டம் முக்கியமான காரணமாக வயது முடிந்தோர் மற்றும் வயது மூத்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என இருவருமே வரிசை நின்று பொருட்களை வாங்க இனி இருக்காது என்ற அடிப்படையில் இந்த திட்டமானது தமிழகம் முழுக்க பரவலாக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த திட்டமானது மிகப்பெரிய வரவேற்பு பெற்று குறிப்பிடத்தக்கது. அரிசி மற்றும் ரேஷன் பொருட்கள் அனைத்துமே இனி அவர்கள் வீடுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு தேவையான பொருட்களை வீடுகளுக்கே சென்று ரேஷன் கடைக்காரர்கள் வழங்குவார்கள். அதற்கென்று சிறப்பு அலுவலர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இது தொடர்பாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர் மூலமாக இந்த திட்டம் அனைத்து இடங்களிலும் அனைத்து மாவட்டங்களும் சரியாக கொண்டு போய் சேர்க்கிறதா என்பது குறித்தும் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ரேஷன் கடையில் இருக்கும் ஊழியர்களுக்கு மிகாமல் மேலும் ஊழியர்கள் நியமிக்கப்பட்டு இத்திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தான் முதலமைச்சர்கள் தற்போது இந்த திட்டத்தை வடசென்னையில் துவங்கி வைத்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக இந்த திட்டமானது இன்று முதல் தமிழகம் முழுக்க அனைத்து இடங்களிலும் அனைத்து மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் கீழ் இயங்கும் அலுவலர்கள் இந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.